நெல்லை அருகே தனியார் மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவனுக்கு திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக நிர்வாகம் கூறும் நிலையில் மறுவாழ்வு மையத்தில் சிறுவன் தாக்கப்பட்டதாக சிறுவனுடைய தந்தை பரபரப்பு புகாரை அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராமசுந்தரம், எதனால சிறுவனை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தாங்க? நிர்வாகம் தரப்பிலையும் அவருடைய தந்தை தரப்பிலையும் அதே போல போலீஸ் தரப்பிலையும் கூறப்படக்கூடிய தகவல்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் விகேபுரம் பகுதியில தனியார் குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த மையத்துல குடிபோதைக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாதவர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடைய மகன் ரத்னசாமி 17 வயதுடைய சிறுவன் அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். அவர் ஏற்கனவே அவர் வீட்டுல பைக் கேட்டு பிரச்சனை செய்ததாகவும் அதனால மன அழுத்தம் ஏற்பட்டு மனநிலையில பாதிப்பு ஏற்பட்ட நிலையில அவர் அங்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல அவர் வீட்டில இருந்து திடீரென வீட்டுக்கு போன் பண்ண மறுவாழ்வு மையத்திலிருந்து தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து அவர் மகன் இறந்ததாக கூறியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் நேரில் பார்த்தபோது அந்த சிறுவனின் கை, கால்களில் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் கயிறு கட்டிய தடங்கள் இருந்திருக்கிறது. இந்த நிலையில தனது மகனை கொலை செய்து விட்டார்கள் என அவர் தந்தை குற்றம் சாட்டி தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மறுவாழ்வு மையத்துடைய அனுமதி உள்ளிட்டவைகளுக்கு தொடர்பான இந்த விசாரணையையும் காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த மரணம் தொடர்பான விசாரணை தற்போது நடந்து வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.